வெல்கம் டு கொத்தமல்லி கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காடை 65 பண்ண போறோம். சரிங்களா? இப்போ காடையை வாங்கிட்டு வந்து 4 காடையை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காடையை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுல 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 டிராப்ஸ் ஆஃப் இது வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணான்னா சேர்த்துக்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கூட குறைய உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு ஃப்ரை பண்ணலாம். 1/2 அன் ஹவர் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் மேலே தெரிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் காடையை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.